வணக்கம். என்னோட பேர் விஜயலக்ஷ்மி. ஐ எம் 60 இயர்ஸ் ஓல்ட். ஓல்டு வாஷிங்டன்பேட்லேருந்து வரேங்க. நான் 2000 எனக்கு வந்து லெக் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது நடக்கவே முடியாமல் அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ டாக்டர் பார்க்கும்போது ஸ்பைன் ப்ராப்ளம் இருந்தது. அப்போ ஸ்பைன் ஆப்ரேஷன் முடிச்சிட்டோம். முடிச்சு பிறகு இந்த சிக்கன் குனியா வந்தது. அதுக்கு பிறகு வந்து திருப்பியும் நடக்க முடியாமல் பெயின் ஜாஸ்தியாக இருந்தது. கிட்டத்தட்ட ஆர்த்தோ டாக்டர்ஸ் வந்து ஒரு 10க்கு மேலே பார்த்தாச்சு. பார்த்துட்டு எங்கேயும் வந்து சரியான ரிசல்ட்டோ, பெரிய பெரிய டாக்டர்ஸ் தான், எனக்கு சரியான இது கிடைக்கல எனக்கு. அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க மூலயமா எனக்கு வந்து சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் ரெக்கமெண்ட் கிடச்சிது. ஸோ அவங்க மூலயமா இங்கே வர வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு நிலமை இருந்தது. இந்த பெயினால் வந்து நம்ம இருக்கிறத விட செத்து போகிறதே மேலுன்ற அளவுக்கு கூட நான் யோசித்தேன். அப்புறம் இங்கே ஃபைனலாக வந்து பார்க்கலாம். இதுக்கு நடுவில் வந்து ஜிம் போனால் கொஞ்சம் க்யூர் ஆகுன்ற மாதிரி கொஞ்சம் யோசனை பண்ணி போனேன். அப்பயும் பெயின் இருந்ததே தவிர என்னோட ஒர்க்கெல்லாம் பண்ண முடிஞ்சுது. அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த வலி இருக்க தான் செஞ்சுது. அப்புறம் சாப்பிட்ட வந்ததுக்கப்புறம் இவர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க எனக்கு, எங்கள் ரிலேஷன் அசோக்குமார் சார். அப்புறம் வந்துட்டு இங்கே எல்லாம் பண்ணிவிட்டு நான் ரொம்ப பயந்த அளவுக்கு இல்லாமல் ஈஸியாக இருந்தது. ஆப்ரேஷன்லாம் ரொம்ப ஒன்றுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவங்கெல்லாம் நிறைய பயம் காட்டினாங்க, ரொம்ப கஷ்டம், கால் வராது, உட்கார முடியாது, அப்படி இப்படின்லாம். ஆனால் இன்னுமே வேறு டாக்டர்ஸ் கிட்ட பண்ணவங்கெல்லாம் ஃபுல் ரெக்கவரி இல்லை. நான் வந்து எல்லாருக்கும் ஒரு அடுத்தவங்கெல்லாம் என்னை பார்க்குற அளவுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கேன்னா பார்த்துக்குங்களேன். அந்த அளவுக்கு சார் என்னை நல்லா செஞ்சு விட்ருக்காரு. நல்லா உட்காருவேன், கோயிலில் போய் உட்காந்து தியானம் பண்ணுறதுலேருந்து உட்காந்தே நல்லா பண்ணுறேன். எல்லாம் வருது எனக்கு. இன்றைக்கும் எங்கள் ஹஸ்பண்டோட சிஸ்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டலே கிட்டத்தட்ட 15 டேஸு ஸ்டிச்சஸ் பிரிக்கிறது, இந்த ப்ராசஸ் எல்லாம் இருந்தது. இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு அப்படி இல்லை, இது ரொம்ப எனக்கு ஈஸியாக இருந்தது. இந்த மெத்தடு இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு சர்ஜரின்ற மாதிரியே இல்லை, அவ்வளோ ஒரு இருக்குது. இப்போ உடனே எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் நான் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன்லாம் கூட அவங்க இன்னும் பயந்துட்டு இருக்காங்க, அவங்களையும் கொண்டு வந்து விட்டுருக்கேன். எல்லாருக்கும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த கஷ்டம் வலியை அனுபவிச்சதுனால எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை நம்ம சொல்லி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிகிட்ருக்கேன். ஆஃப்டர் சர்ஜரி நான் எல்லா ஒர்க் பண்ணுறேன், ஜிம் போகிறேன். அப்போ இருந்ததை விட 10 இயர்ஸ் பிஃபோராக ஏஜ் வந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. எல்லாமே நல்லா ஈஸியாக பண்ணிக்கிறேன். அசோக்குமாரை வந்து நான் டாக்டராக நினைக்கல, என்னோடய ஃபேமிலி மெம்பர் மாதிரி நினச்சிக்கிறேன். நிறைய கான்டெக்ட்ஸு, ஒரு கேர் எடுத்து கால் பண்ணி இப்போ என்ன பண்ணுற, இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிற, ஃபோட்டோஸ் அனுப்பு. இது வந்து நான் எங்கேயுமே நான் பார்க்கல. இந்த மெத்தடை எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எனக்கு என்ட்ரு ஆகும்போதே அடுத்தவங்களோட இதெல்லாம் காமிச்சு என்கரேஜ் பண்ணார். இவங்க வந்து இப்படி பண்ணியிருக்காங்க, இப்படி உட்காந்துருக்காங்க, இவங்க மலை ஏறி இருக்காங்கன்னு சொல்லவே பயங்கர கான்ஃபிடென்ட் வந்தது. வந்து நம்ம பண்ணிக்கினேன். தேங்க்ஸ் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் டாக்டர் அண்ட் அதர் சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க.